நம்ம வீடுகளில் நம்மள்ட்ட இருக்கிற பிள்ளைகள் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நல்லா பொறுப்புள்ள பிள்ளைகளாக இருப்பாங்க. எந்த ஒரு காரியத்தையும் நேர்த்தியாக செய்வாங்க, செம்மையாக செய்வாங்க, சொல்கிற பேச்சை கேட்பாங்க, சிக்கனம் பண்ணுவாங்க, சேர்த்து வைப்பாங்க. எல்லா காரியங்களிலும் ஒரு பொறுப்புணர்ச்சியோடு பொறுப்புள்ளவர்களாக இருப்பாங்க. அதே இன்னொரு பிள்ளை என்ன பண்ணும், அந்த அளவுக்கு இருக்காது, ஏனதானுன்ட்டு இருக்கும். அப்போது பொறுப்புள்ள பிள்ளைகளிடத்தில் தான் நம்ம பொறுப்புகளை ஒப்படைப்போம். காசு பணம் கொடுத்து சேர்த்து வைக்க சொல்லுவோம். ஒரு முக்கியமான வேலைகளை நம்ம சொல்லுவோம். ஏன்னா அந்த பிள்ளை தவறாமல் அந்த காரியத்தை செய்து முடிக்கும்னு சொல்லி. லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் சொல்லுகிற விதத்தை குறித்து கேளுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நல்ல கடமை உணர்ச்சியும் பொறுப்பும் இருக்கிற பிள்ளைகளிடத்தில் இன்னும் அதிகமாய் கொடுக்கப்படும். எந்த ஒரு காரியமும் செய்ய சோம்பல் உள்ள பிள்ளைகளாய், சோம்பேறித்தனம் உள்ள பிள்ளைகளாய், எதையும் ஒரு நாட்டம் இல்லாமல் எல்லாவற்றையும் செலவழித்து போடுகிற பிள்ளைகளாக இருந்தால் நம்ம அந்த பிள்ளைகளிடத்தில் எந்த பொறுப்பையும் கொடுக்க மாட்டோம், எந்த வேலையும் கொடுக்க மாட்டோம், காசு பணம் கூட கொடுக்க மாட்டோம். ஏன்னா அது வீணான காரியங்களை செய்து வீணாக செலவழித்து போட்டுவிடும். அதனால் இந்த வசனம் சொல்லுகிற பிரகாரம் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்படியாகவே கர்த்தருடைய பிரசன்னமும் கர்த்தருடைய மகிமையும் கர்த்தருடைய கிருபை வரங்களும் அவர்கிட்ட தாழ்மையாக இருந்து அவர்கிட்ட பொறுமையாக இருந்து கர்த்தர் சொல்லுகிற பிரகாரம் கர்த்தருடைய வசனத்தின் பிரகாரம் நம்ம செஞ்சோம்னா நமக்கு கர்த்தர் கொடுப்பார். எதையும் அவர் சொல்லுகிற பிரகாரம் செய்யலைன்னா நம்மள்ட்ட உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஆமென், அல்லேலூயா.